ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தந்தையர் தினம். நாங்கள் எல்லாம் வந்து ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வெளில பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கிட்டே போயிட்டுருக்கோம் வடபழனி கோயில்கிட்ட. பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயில்கிட்ட போயிடுவோம். பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் வடபழனி கோயிலில் வந்துட்டோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை வாங்கிட்டோம். அர்ச்சனை வாங்கிட்டு வரிசையில் நிற்கிறோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. அப்படின்னா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று போயிட்டுருக்கோம். பாருங்கள், முருகரை ஜூம் பண்ணி காமிக்கிறோம். வரிசையில் நின்று போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு வந்துட்டோம். ஆனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள், முருகரை பார்த்துக்கோங்க, எல்லாம் பார்த்து கும்பிடுங்க முருகரை. சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, தயிர் சாதம். பாருங்கள், பிரசாதம் வாங்கி எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி தந்தையர் தினன்றதுனால எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் எல்லாம் ஊட்டி விட்டோம். 3 பேரும் பாருங்க, 3 பேரும் ஊட்டி விட்றோம் அப்பாவுக்கு. இப்போ வந்து செகண்ட் அக்கா விட்றாங்க. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அக்கா விட்டு போகிறாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா சாமி வந்து விழுந்து கும்பிட்டோம் எல்லோரும். பாருங்கள், கொடிக்கம்பம். அப்புறம் நின்று எல்லோரும் பார்த்தீங்களா, எல்லோரும் நின்றுட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலெலாம் சுற்றி வந்தோம். எல்லோரும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சுற்றி வந்துட்டுருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்பா வெயிலுக்கு. அதை குடிச்சிட்டே வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருந்துச்சு. பெருமாள் கோயிலில் வந்து பெருமாளை கும்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நெல்லிக்காய் மரம்லாம் இருந்துச்சு. அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வடபழனி ஆண்டவரை கும்பிட்டதில் எல்லோரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வெளில வந்து வடபழனி ஆண்டவர்கிட்ட வந்து வெளில வாசலில் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்.